வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 2/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:04. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை. மூலம் பின்பு பூராடம். யோகம் இன்று இரவு 9:04 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:04 வரை. கிருத்திகை பின்பு ரோகிணி. மேஷராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி வருமானம் உண்டாகும். கிருத்திகை முன்னேற்றங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பிரச்சனைகள் தீரும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை அனுபவங்கள் கிடைக்கும். ரோகிணி அலைச்சல்கள் அதிகமாகும். மிருகசிரிஷம் பிரச்சனைகள் தீரும். மிதுனராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மற்ற ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரேஷம் நெருக்கம் உண்டாகும். திருவாதிரை அலைச்சல்கள் கூடும். புனர்பூசம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும். கடகராசி நேயர்களை, வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். குழந்தைகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பகைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் தடைகள் விலகும். பூசம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும். சிம்மராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆசைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மக முன்னேற்றங்கள் ஏற்படும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். நிம்மதியான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நிம்மதியான நாள். ஹஸ்தம் பொருள் வரவுகள் கூடும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் உருவாகும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை உருவாகும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் கவனம் தேவை. விருச்சிகராசி நேயர்களை, வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். முயற்சிகள் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் நிம்மதியான நாள். அனுஷம் ஆர்வம் ஏற்படும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். ஆர்வமான நிலை உண்டாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூல மாற்றங்கள் கிடைக்கும். போராடம் ஆதரவுகள் உண்டாகும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களை, மனதளவில் ஆடம்பர பொருட்களை
வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். செலவுகள் கூடும். ஆர்வமான நிலை உருவாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவோணம் ஆதரவான நாள். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் உதவிகள் கிடைக்கும். ஆலய தன்னம்பிக்கை ஏற்படும். விவேகமாக செயல்படுவீர்கள். கௌரவங்கள் கூடும். வழக்கு விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் தேகநலன் சீராகும். சதயம் உதவிகள் கிடைக்கும். புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மீனராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழப்பங்கள் நீங்கும். எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். பணியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பிள்ளைகளினால் அலைச்சல்கள் கூடும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். ரேவதி அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.